இதுல இப்போ முதல்ல நான் லாகின் பண்றேன். யூசர் யூசர் லாகின் பண்றேன். அது வந்து குரூப் அண்ட் யூசர் நேம். பாஸ்வேர்ட் சிம்பிளா நான் ஒன்று எல்லாருக்கும் நான் ஒன்று தான் கொடுத்தீங்கன்னா நான் பிறகு அதை சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். லாகின் இதுல பாத்தீங்கன்னா ரிப்பேர் ரிக்வஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணா இதுல வந்து அவர் இப்போதைக்கு அவர்கிட்ட கம்ப்யூட்டர் அசெட்ஸை மட்டும் இதுல காட்டும். இவர் ரிப்பேர் வந்து கம்ப்யூட்டர் மட்டும் தான் ரிக்வஸ்ட் பண்ண போறாரு. அப்ப கம்ப்யூட்டர் மட்டும் காட்டும். இதுல கிளிக் பண்ணா இது வருது. இதுல பாருங்க அந்த ஃபார்ம்ல வந்து மேல வர இந்த விஷயங்கள் வந்து ஃபார்ம்ல வர இந்த டைப் மாடல் ஃபெஸ்ட் இதெல்லாம் வந்து எஸ்கே வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் ஃபீட் பண்ணி வைக்கணும். ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சா தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வரும். சம்டைம் அது வரலன்னு சொன்னா இதெல்லாம் டிசேபிள் தான் இருக்கு. இதுல இவர் யூசர் வந்து இதுல எதுவுமே என்டர் பண்ண இயலாது, ரிக்வஸ்டும் பண்ண இயலாது. அப்படிதான் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இல்ல இதை யூசரே என்டர் பண்ணட்டும், எஸ்கே என்டர் பண்ண தேவையில்லை, யூசரே என்டர் பண்ணி ஒவ்வொரு டைமும் அவரை என்டர் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணட்டும்னு நீங்க சொன்னாலும் அப்படி நான் செஞ்சு தரலாம். ஆனா அவங்க வந்து பிள்ளையா என்டர் பண்ணுவாங்க, சரியா என்டர் பண்ணுவாங்க, அதை நீங்க மானிட்டர் பண்ணிடலாம் போயிடும். இது எஸ்கே என்டர் பண்ணா அவர் சரியா என்டர் பண்ணுவார், அதை ஃபியூச்சர்லயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இவர் வந்து ஒவ்வொரு டைமும் ரிக்வஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் என்டர் பண்ற மாதிரி போயிடும். அப்போ ஒரு தரம் என்டர் பண்ணி வச்சா அது வந்து கண்டினியூ என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நான் அதை ஒரு தரம் உங்களுக்கு காட்டிட்டு போறேன். இதுல பாத்தீங்கன்னா அசஸ் டீடைல்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கு. இதுல தானே எல்லா டீடைல்ஸையும் அவர் என்ன பண்ணணும், இதுல அசெட்ஸை அவர்ல எல்லா அசெட்ஸும் இதுல காட்டும். இதுல கம்ப்யூட்டர் அசெட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் டைப் பிசி நேம் இதெல்லாம் என்டர் பண்ணி சேவ் பண்ணா இந்த இடத்துல அவருக்கு எல்லா அசெட்ஸும் இந்த இடத்துல வரும். நான் 2 அசெட்ஸ் தான் என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லா அசெட்ஸ் டீடைல்ஸும் இந்த இடத்துல வரும். எல்லாம் என்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்ச பிறகு வரும். இப்போ ரிப்பேர் ரிக்வஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். இதுல வந்து அசெட்ஸ் செலக்ட் பண்ணணும். அப்ப இதுல வந்து 2 அசெட்ஸ் இல்ல ஒரு அசெட்ஸ் தான் காட்டுது டீடைல்ஸ். அப்ப இதுல வந்து இதுக்கு வந்து யூசிங் ஃப்ரம் டீடைல்ஸ் நான் போடல. ஸோ நான் அடுத்த அசெட்ஸ் எடுக்கும் இதுக்கு எப்ப யூஸ் பண்ண அசெட்ஸ் டீடைல்ஸ் வந்து வந்துருக்கு. இப்போ இது ஒரு பிசி. அப்ப இதை நம்ம டீடைல்ஸ் ஆஃப் ரிப்பேர் கேட்க இந்த இடத்துல நம்ம ஒரு ரிக்வஸ்ட் பண்ண போறோம். ஸ்கிரீன் this error. அப்ப இதை ரிப்பேர் பண்ணதை போடுறோம். இதை நாங்க சென்ட் டு அப்ரூவல் கொடுத்தா இவர பார்ட் இதோட சரி. இப்ப இந்த ரிக்வஸ்ட் வந்து அடுத்ததா யாருக்கு போகுதுன்னா பிரான்ச் சூப்பர்வைசருக்கு போகுது. பிரான்ச் சூப்பர்வைசரை நான் லாகின் பண்றேன். பிரான்ச் சூப்பர்வைசர் நான் பார்த்தோம் ஃபினான்ஸ் லாகின் பண்றேன். இதுல பார்த்தா இதுல இந்த நோட்டிபிகேஷன்ல தான் அவருக்கு காட்டும் அந்த ரிக்வஸ்ட். அப்ப இதை டபுள் கிளிக் பண்ணா அது ஓப்பன் ஆகும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா அவர் ரிக்வஸ்ட் பண்ண டீடைல்ஸ்ல வந்து யூசர் நேம், எப்ப யூஸ் பண்றாரு, யூசிங் ஃப்ரம் லாஸ்ட் ரிப்பேர் டேட், முதல் ரிப்பேர் பண்ண டேட்டும் இதுல காட்டும். சப்மிட்டட் ஃபார் பிரான்ச் ஹெட் அப்ரூவல் சொல்லி இந்த டீடைல்ஸ் வந்திருக்குது. இஃப் ரிப்பேர் நாட் நீடட் ப்ளீஸ் ரைட் சஜஸ்ட். அப்போ ரிப்பேர் தேவையில்லைன்னு சொன்னா இதை நீங்க ரிஜெக்ட் பண்ணும்போது நீங்க இந்த ரீசர்ச்சை கொடுத்து ரிஜெக்ட் பண்ணலாம். இதோட வந்து இந்த ரிக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். அடுத்தது வந்து அடுத்த ஆளுக்கு இது போகாது. இந்த இடத்துல வந்து இது க்ளோஸ் ஆகினா இந்த இடம் வந்து பிரேக் ஆகும். அப்ப இந்த இதோட வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். அது வந்து ரிக்வஸ்டே போகாது. அப்ப நான் இதை அப்ரூவ் பண்றேன். அப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சஜஷன் தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. இதை நான் அப்ரூவ் பண்றேன். இப்போ இது அப்ரூவ் ஆயிட்டு அடுத்தது வந்து பிரான்ச் ஹெட்டுக்கு போகும். இவர் அப்ரூவ் பண்ணாருன்னா பிரான்ச் ஹெட்டுக்கு போகும். பிரான்ச் ஹெட் நான் கொடுத்தேன்னா பிஹெச் ஃபைனான்ஸ் லாகின் பண்றேன்.
இவருக்கு இந்த அப்ரூவல் இங்கே வந்திருக்குது. டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் அப்ரூவ் பை பிரான்ச்சால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இந்த டீல்ஸ் வந்து இவரும் இங்கே ரிஜெக்ட் பண்ணிடும். இஃப் நாட் ரெக்கமெண்ட் வித் ரிமார்க்ஸ்னா நீங்கள் ரிமார்க்ஸை கொடுத்துட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிடும். அப்போ நான் இதை அப்ரூவ் பண்ணுறேன். அப்ரூவ் பண்ணால் அடுத்த ஸ்டேட்டஸுக்கு போகும். ரைட், இதை க்ளோஸ் பண்ணேன். அப்போ அடுத்தது அக்கௌண்ட் அப்ரூவ் பண்ண பிறகு அது போகிற இடம் வந்து ஐசிடி யூனிட்டுக்கு போகும். ஐசிடி யூனிட் வந்து அப்போ அவங்க ஐசிடி யூனிட் வந்து லொகின் பண்ணுவாங்க. யூசர் நேம் ஐசிடி தான் நான் கொடுத்துக்கிறேன். ஐசிடி வந்திருக்குது. டபுள் கிளிக் பண்ணி ஐசிடியில் டீடைல்ஸ் கார்டு ரிப்பேர் அப்ரூவ் பை பிரான்ச் ஹெட்னு வந்திருக்கும். இவர் வந்து அப்ரூவ் பண்ண முதல் வந்து ப்ளீஸ் ப்ரொவைட் ரிமார்க்ஸ்ன்னு கேட்குது, மற்ற எஸ்டிமேட் அமௌண்ட் கேட்குது. அது ஏன் அப்படி கேட்குதுன்னா இந்த ஃபார்முலில் பார்த்தோம்னா ரிப்போர்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பிரான்ச் ஹெட், சாரி அங்கே இல்லை, ரைட், ரிப்போர்ட் ஆஃப் ஐசிடி யூனிட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரிப்போர்ட் கேட்டுருக்கீங்க. அப்போ இதில் ஏதாவது எழுதுறேன்னு சொன்னால் அந்த ப்ரொவைட் ரிமார்க்ஸில் கம்பல்சரியாக கொடுக்கணும், கொடுத்து எஸ்டிமேட் அமௌண்ட்டையும் கொடுக்கணும். ஸோ அதுதான் அந்த பாட்டு அங்கே வருது. அப்போ இதில் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், need to change hard disk. Estimate amount நான் கொடுக்குறேன் 20,000 கொடுக்குறேன். 20,000 கொடுத்துட்டு அப்ரூவ் பண்ணுறேன். ரைட், இது அப்ரூவ் ஆகின பிறகு அடுத்த ஸ்டெப் வந்து போகுது. ஐசிடி யூனிட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பிரான்ச்சுக்கு போகும். எக்ஸ்பெண்டிச்சர் பிரான்ச்சில் ஓட் அப்டேட் பண்ணுவாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது, மற்றது சேல்ஸ் ப்ரொவைடர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. ரைட், இப்போ இதில் நான் திரும்ப லாகின் பண்ணுறேன். ரைட், இதில் நான் ஒரு விஷயம் போடலை, அதை நான் போடுறேன். ரோல்ஸ் வந்து பேமெண்ட் வரைக்கும் யூசர் நேம் வந்து அது கொடுத்து பெருமை கொடுத்துக்கொள்ளலாம். பேமெண்ட்ஸ் இவங்க தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஓட் அப்டேட் பண்ணுறாங்களா இருப்பாங்க. சரியா, இதில் நான் போடுறேன் பேமெண்ட். இப்போ இங்கே அப்ரூவ் வந்துருக்கு. இது டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் இங்கே வரும். இதில் வந்தால் பாருங்கள், இதில் வந்து பிறகு சம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண வேண்டி வரும். அலோகேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அலோகேஷன் இருக்கா இல்லையாண்டு கன்ஃபர்மேஷன் எஸ் நோ கொடுக்கலாம். அப்போ எஸ் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு ஓட் செலக்ட் பண்ணணும். இது ரிக்கரண்ட் படியாக ரிக்கரண்ட் ஓட்டை மட்டும் காட்டும். ஓட் செலக்ட் பண்ணால் அந்த ஓட்டுக்குரிய அலோகேஷன் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். சரியா, இப்போ இந்த அலோகேஷனை நீங்கள் எவ்வளோ கமிட் பண்ண போறீங்கன்றதையும் நீங்கள் இதில் கொடுக்கணும். இதில் வந்து செலக்ட் சர்வீஸ் ப்ரொவைடர், யார் உங்களுக்கு ரிப்பேர் பண்ண போகிறான்றது வரும். அப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணா அவங்க அட்ரஸ் எல்லாம் இதில் வரும். நான் டம்மி அட்ரஸ் கொடுத்து அப்படி வருது. இஸ் கம்ப்ளீட் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர், அதை எஸ் ஒன்று கொடுங்க, நான் எஸ் கொடுக்குறேன். எனி அதர் ரிமார்க்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலும். கமிட்மெண்ட் அமௌண்ட், அப்போ எஸ்டிமேட் அமௌண்ட் தான் இது. இதுக்காக நீங்கள் கமிட்மெண்ட் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த இடத்துல அலோகேஷன் உங்களுக்கு டிரெக்ட் ஆகி போகும். 20,000 கொடுக்குறேன். இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களோட நீங்க தந்த ஃபார்முல கேட்கப்பட்ட விஷயங்களை தான் நான் போட்டிருக்கேன். இந்த அலோகேஷன் கன்ஃபார்ம் பண்றோம், இதுல ஓட் நம்பர் போடுறோம், அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் போடுறோம், யூஸ் சர்வீஸ் ப்ரொவைடரோட நேம் அண்ட் அட்ரஸ், எப்போ டேட், எந்த நாளில் கம்ப்ளீட் பண்ணுறது, அதுக்குரிய அமௌண்ட் எவ்வளவு, ஏதாவது ரீமார்க்ஸ். அப்போ அதுதான் இதில் கேட்கப்படுது. இந்த டேஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஒர்க் 2 வீக்ஸ்னு போடுறேன், 10 டேஸ்னு போடுறேன். போட்டுட்டு நான் சேவ் பண்ணுறேன். இதில் செலக்ட் ரோன்னா இதில் நீங்கள் இதில் நிறைய ரோஸ் இருந்ததுன்னா நிறைய நீங்கள் எதுக்கு இதை அப்ளை பண்ணுறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும். இப்போ இதோட இந்த பார்ட் முடிஞ்சு. இந்த பார்ட் முடிஞ்ச பிறகு அது வந்து இந்த அக்கௌண்டன்ட் அப்ரூவல் எடுக்கணும். ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாம் ஓகே, அலோகேஷன் ஓகே, எல்லாம் ஓகேன்னு அக்கௌண்ட் அப்ரூவ் பண்ண பிறகு வந்து அது வந்து ஆத்தரைசேஷனுக்கு போகும். அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கிற யூசர் நேம் ஏசிசி, நான் லாகின் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் அப்ரூவல் இதில் வந்து பாருங்க, இதோட அடிஷனல் டீடைல்ஸ் இதில் வரும். இதில் அதில் எஸ்டிமேட் அமௌண்ட்டும் இருக்குது, ஓட் வரும், இந்த சப்ளையர் எப்போ எத்தனை நாள் முடிக்கணும், கமிட்டட் அமௌண்ட் எவ்வளோ, ரிப்பேர் பை ஐசிடி ஸ்டேட்டஸ்ன்னு காட்டும். இவர் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும் யாருக்கு இந்த ஆத்தரைசேஷனை போட போறாரு. நம்ம நான் டிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணுறேன். டிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுறேன். ரைட், இப்போ இது வந்து டிஎஸ்க்கு போகும்.
நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த பார்ட், இந்த டிஎஸ்எல் பார்ட்டுக்கு போக போகுது. இந்த டிஎஸ்எல் லாகின் பண்ணுறேன். அவரோட இங்கே அப்ரூவல் இருக்குது. அப்புறம் அதே டீட்டெயில்ஸ் இங்கே காட்டும். ரிப்பேர் அப்ரூவ் பை அக்கௌண்ட். அப்போ அக்கௌண்ட் அப்ரூவ் பண்ண பிறகு வந்து தான் அவருக்கு போகும். அப்போ இதை நான் அப்ரூவ் பண்ணுறேன். ரிஜெக்ட் பண்ணவும் மேலும் அப்ரூவ் பண்ணவும் மேலும் இது க்ளோஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிச்ச பிறகு அப்போ நாங்கள் ரிப்பேர்லாம் கொடுத்து அந்த திரும்ப ஐட்டம் வந்து திரும்ப எங்களுக்கு வந்த பிறகு ஒர்க் டன் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும். இப்போ நாங்கள் கடைசியாக செஞ்ச பார்ட் வந்து இந்த பார்ட்டை நாங்கள் இந்த அப்ரூவ் பண்ணுற பாட்டை முடிச்சிட்டோம். இப்போ அது ஐசிடி யூனிட்டுக்கு போகும். அது ஒர்க் டன் கன்ஃபர்மேஷன் அன்சாட்டிஸ்ஃபைட் தான் அவர் இங்கே கேன்சல் பண்ணுவார். அது பெண்டிங்கில் இருக்குது. திரும்ப நீங்கள் ரிப்பேரை கொடுத்து திரும்ப ஓகேன்னா திரும்ப நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேட்டஸுக்கு போகலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ திரும்ப அது ஐசிடி யூனிட்டுக்கு போக போகுது. ஐசிடியில் இங்கே வந்து ஒர்க் டன் ஃபார் கம்ப்யூட்டர்ன்ற நேம் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இதில் சர்வீஸில் கொடுத்தது எல்லாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இதில் கேட்ட பார்ட் அவ்வளவும் நான் கேட்டிருக்கிறேன் என்டர் பண்ணுறதுக்கு. ஆர்டர் நம்பர், டோட்டல் அமௌண்ட், டேட், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் என்டர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் முடித்த பிறகு என்டர் பண்ணி முடிச்சு சர்வ் பண்ண பிறகு வந்து பிரான்ச் சூப்பர்வைசருக்கு போகும். அப்புறம் பிரான்ச் ஹெட்டுக்கு போகும். அதுக்கு பிறகு யூசருக்கு போயிட்டு அது அவரை கையில் போனே அது வந்து க்ளோஸ் ஆகும். இன்னொரு பக்கத்தால் இந்த செக்ஷனும் நடந்து கொண்டு போகும். இப்போ இது என்டர் பண்ண ஆர்டர் நம்பர் என்டர் பண்ணுறேன். ஆர்டர் நம்பர் PO0014 போடுறேன். பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து இதே அமௌண்ட்டே போடுறேன். பர்ச்சேஸ் ஆர்டர் அமௌண்ட் ரைட். நம்பர் ஆஃப் ஐட்டம் பர்ச்சேஸ் 1, பர்ச்சேஸ் டேட், invoice number IN001, invoice amount 20,000, number of items 1, invoice date, right, purchase order data number போடுறேன். இதை நான் சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ண முதல் இதை நான் செலக்ட் பண்ணணும். ரைட், இது சர்வ் பண்ண பிறகு பார்த்தா இது அப்ரூவ் ஆகிட்டு, அதாவது ஒர்க் டன் சாட்டிஸ்ஃபைட் ஆகின பிறகு பிரான்ச் சூப்பர்வைசருக்கும் போகும், இந்த வழியாலையும் போகும். அது வந்து அப்புறம் எஸ்கேக்கும் போகும். அப்போ நாங்கள் முதல்ல வந்து இந்த பிரான்ச் சூப்பர்வைசர் இந்த பாட்டை நாங்கள் முடிப்போம். ஐசிடி யூனிட்லேருந்து எஸ்கே வந்து அப்ரூவ் ஏரிஸ் இந்த பாட்டை முடிச்சுட்டு பிறகு இந்த பாட்டை முடிப்போம். இப்போ நாங்கள் எஸ்கேக்கு போகுது. நீங்கள் எஸ்கேன்ற ரோலும் போடணும். எஸ்கே வந்து ஜஸ்ட் போட்டிருக்கேன். ரிக்வஸ்ட் இங்கே வந்துருக்குது ஒர்க் டன் ஃபார் கம்ப்யூட்டர். அப்போ இதில் வந்து அடிஷனலாக என்ன பண்ண வேண்டி வரும், இதில் கேட்ட விஷயங்கள் லாக் புக் நம்பர், பேஜ் நம்பர், ரோ நம்பர் இதில் என்ன பண்ணணும். இதெல்லாம் வந்து என்ன காரணம்னு சொன்னால் இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே மேனுவலையும் இதையும் நீங்கள் பேரலாக கொண்டு போகிறதால தான் அங்கேயும் இங்கேயும் இதை என்ன பண்ணி வரப்போகுது. இப்போ ஃபுல்லாகவே சிஸ்டத்தை செய்யும்போது இந்த லாக் புக் நம்பர் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இதெல்லாம் சிஸ்டத்தை ஆட்டோமேட்டிக்காக இருக்கப்படியால் எதுவுமே வந்து இதில் தேவைப்படாது. போட்டாச்சா? போட்டாச்சு. ரைட், இதில் நான் கொடுக்குறேன் புக் நம்பர் 1, பேஜ் நம்பர் 1, ரோ நம்பர் புக் நம்பர் 2, ரிப்ளேஸ் ஐட்டம் ஹார்ட் டிஸ்க். ஏன் நீங்கள் ரிப்ளேஸ் ஐட்டம் கொடுக்குறோம்னா அவங்களோட நீங்கள் தந்த இந்த ஃபார்மேட்டில் இல்லை, ஆனால் அந்த லாக் புக்கில் வந்து என்ன ஐட்டம் ரிப்ளேஸ் பண்ணீங்க, எத்தனை வாரண்டின்னு சொல்லி அந்த லாக் புக்கில் கேட்கப்பட்டிருக்குது. லாக் புக்கில் பார்த்தோம்னா ரைட், இந்த மாற்றப்பட்ட உபகரணம் எல்லாத்துக்கும் மாற்றப்பட்ட உபகரணம் அதெல்லாம் கேட்டிருக்கபடியால் நாங்கள் அதை இங்கே கொடுக்குறோம். வாரண்டியும் இதில் கேட்டிருக்கீங்க, அதனால தான் நாங்கள் இதை இங்கே கொடுக்குறோம். வாரண்டி பீரியட் 1 year. இதை நான் சர்வ் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறேன். இப்போ இது டன். இது முடித்த பிறகு அடுத்ததாக எங்களுக்கு ஃபாலோ சார்ட்டில் வரப்போது அக்கௌண்ட். அப்போ ஏடிஎஸோட இது வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ அக்கௌண்ட் பாடல் லொகேட் பண்ணுறேன். ரைட், இதை செலக்ட் பண்ணிவிட்டு
இதுல பாத்தீங்கன்னா அடிஷனல் டீடைல்ஸ் இருக்கும். அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த எல்லா டீடைல்ஸும் இதுல காட்டும். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், இந்த பாருங்க இந்த ஹெட்டிங்ல வரதெல்லாம் போடப்பட்டிருக்குது. லாக் புக் என்டர் பண்ண டீடைல்ஸும் வரும். பர்ச்சேசிங் ஒரு என்டர் பண்ண டீடைல்ஸும் வரும். அப்ப இதுல கன்ஃபார்ம் எல்லாம் எல்லாம் என்டர் பண்றீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர் இங்க அப்ரூவ் பண்ணுவாரு. அப்ப இதை அப்ரூவ் யாருக்கு போகணும் இதுல செலக்ட் பண்ணிடும். நான் டிஎஸ்சி போட்டு கொடுத்துட்டு அப்ரூவ் பண்றேன். ரைட், இது அப்ரூவ் போன பிறகு ஃபைனலா போறது வந்து பேமெண்ட் அப்ரூவலுக்கு ஃபைனலா போக போகுது. ஃபைனலா வர போறோம் பேமெண்ட் அப்ரூவல். ரைட், பேமெண்ட் அப்ரூவல், அதாவது இந்த பார்ட்ல வரும். இந்த பார்ட் வரும்போது டிஎஸ் லாகின்ல போனா ஒர்க் டன் காட்டுது. இதுல ஒர்க் டன் அப்ரூவ் பை அக்கௌண்டன்ட். ரைட், அக்கௌண்ட் அப்ரூவ் பண்ண பிறகு இவர் அப்ரூவ் பண்ணுவாரு. எஸ், இனி இந்த பார்ட் இதோட க்ளோஸ். இப்ப அடுத்ததா வந்து எங்களோட பேலன்ஸ் ஆகிக்கிறது வந்து இதுல இந்த இடம் வந்து இருக்குது. இந்த ரிப்பேர் பண்ண அசெட்ஸை வந்து இவர் கடைசியா டேக் ஓவர் பண்ணும் வரைக்கும் இந்த சார்ட் வந்து க்ளோஸ் ஆகாது. இதை நாங்கள் முடிக்கணும். இதை அதுதான் உங்களுக்கு இதுல காட்டப்பட்டது. இந்த இடத்துல கோஆர்டினேட்டர் பிஎம்ஏ ஹெட் ஆஃப் த பிரான்ச் சிக்னேச்சர் யூசர். இப்போ நான் லாகின் பண்றேன். இப்போ பிரான்ச் லாகின் பண்றேன், அதாவது பிரான்ச் சூப்பர்வைசர் ஃபைனான்ஸ் லாகின் பண்றேன். அசஸ் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஒர்க் டன் வந்திருக்குது. டபுள் கிளிக் பண்றேன், அப்ரூவ் பண்றேன். முடிஞ்சு அதுக்கப்புறம் பிரான்ச் ஹெட் அப்ரூவ் பண்றது. ஃபைனான்ஸ் இவர் அப்ரூவ் பண்றது. ஃபைனல். இப்போ வந்து அதை வந்து இப்போ யூசருக்கு அந்த அசெட்ஸ் வந்து யூசருக்கு காட்டும். இது ஒவ்வொன்றும் முடிச்ச பிறகு தான் அவங்க உங்களுக்கு காட்டும். அது வரைக்கும் இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வராது. இதை இவர் அப்ரூவ் பண்ணாருன்னா அந்த அசெட்ஸ் வந்து ஃபைனலா இவர டீடைல்ஸ்களை வந்துருக்கு. இது வந்து இதுக்குள்ள வந்திருக்கு. சரி, இதோட இது க்ளோஸ் ஆகுது. எனக்கு வந்து இது நிறைய விஷயங்கள் செய்யற மாதிரி ஒரு ஃபீல். எல்லாரும் திரும்ப 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 ஒரே விஷயத்த அப்ரூவ் பண்ணி செய்யற மாதிரி இருக்கு. 7 மணி அளவுக்கு இது எனக்கு கொஞ்சம் இன்னும் ஷோர்ட் ஆக்கி தாரன்னா தாங்க. அதை எனக்கு இது ஃபைனலைஸ் பண்ணி தர மாதிரி இருக்கணும். இதோட நாங்கள் அந்த ரிப்பேரை முடிக்கணும். முடிச்சா தான் நான் இதை வச்சுக்கொண்டு மற்ற ரிப்பேர்ஸை நான் முடிக்கலாம். எனக்கு மிச்ச டைம் எடுத்துட்டு அந்த ஃப்ளோ சார்ட்ல வந்து நாங்கள் தந்திக்கிறேன். அதை எனக்கு கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணி தந்தீங்கன்னா நான் அதுக்கு வேலையில பார்த்து நான் குயிக்காக முடிப்பேன். திரும்ப திரும்ப நம்ம அதுக்குள்ள சேஞ்சஸ் பண்ணதுல டைம் தான் போகும். அதை நம்ம இதை ஃபைனலைஸ் பண்ணி இதோட செய்யற மாதிரி இருக்கணும். 7 மணி நேரம் குயிக்காக சப்போர்ட் எடுத்தாங்க.